எல்லாருக்கும் வணக்கம். நான் ஏற்கனவே உங்களை சந்திக்கலனா, என் பேரு ஸ்டீஃபன். இன்னைக்கு சாயங்காலம் உங்க சுற்றுலா வழிகாட்டியா இருக்க போறேன். உங்க எல்லாரையும் பரலோகத்துக்கு வரவேற்கிறேன். இப்போதைக்கு இதுதான். உங்க டிக்கெட்ல நீங்க கவனிச்சீங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா பரலோகத்துக்கு போறதுக்கான தற்காலிகமான சின்ன பாஸ் தான் உங்க டிக்கெட். அத உங்களுக்காக என்னால மாத்த முடிஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா அது என்னோட அழைப்பு இல்ல. ஆமா, அதோட இந்த இடம் உண்மையானதுதான். மேலும் எங்க இருக்கிறது, வாவ், அற்புதமான விஷயம். எப்பவுமே முடியாத ஒரு கல்யாண விருந்து போல சிறந்த இசை, அப்புறம் சிறந்த கலை மற்றும் நீங்க திரும்புற இடம் எல்லாம் அழகு நிறைஞ்சிருக்கு. நாம இங்க தேவன் செய்ய அனுமதிச்சிருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, சரி, நீங்க எப்பவாச்சும் அவரை பார்த்திருக்கீங்களா? என்ன மன்னிச்சிருங்க, கண்டிப்பா இல்ல. ஏன்னா ஏற்கனவே அவரை நீங்க பார்த்திருந்தீங்கன்னா அப்ப உடனே நீங்க அழிக்கப்பட்டிருப்பீங்க. புஃப், உடனடியா அழிக்கப்பட்டிருப்பீங்க கண்டிப்பா. இல்லனா அப்புறம் எப்பவாது. சரி, தேவன் நாம இங்க செய்ய அனுமதி தந்திருக்கிற ஒரு விஷயம், அது என்னன்னா அவரோட தனிப்பட்ட கதைகளை சொல்றதுக்கு அனுமதி கொடுத்ததுதான். இந்த அற்புதமான இந்த மாற்றத்தை ஏற்படுத்துகிற அனுபவங்களை உண்மையிலேயே அனுபவிச்ச இங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் இருந்து நேரடியா விவரங்களை வாங்குறது கொஞ்சம் வேடிக்கையான விஷயமா தான் இருக்கு. ஒரு உதாரணத்திற்கு, அங்க பாருங்க, அந்த விலங்கோட வயிற்றுல துர்நாற்றம் வீசுற கடற்பாசி, அப்புறம் நாற்றம் எடுக்கிற மீனோட இருந்த அவரோட அந்த கதைய கொஞ்சம் கிராபிக்ஸோட சொல்றதை நீங்க கண்டிப்பா கேட்டே ஆகணும். யோனா காரியங்களை பற்றி சிந்திக்கிறதுக்காகவே தேவன் அவன மீனோட வயிற்றுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட நேரம் வைக்க வேண்டியது இருந்துச்சுன்னு சொல்றாரு. இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் அதுக்கு முழுசா 3 நாட்கள் எடுத்திருக்காதுன்னு சொல்லுவேன். 5 நிமிஷத்துல அதோட துர்நாற்றத்திலையும் மீனோட கெட்ட நாற்றத்திலையும் நான் ரொம்ப சீக்கிரமாவே தெளிவாகி இருப்பேன். சரி, இது யாருன்னு தெரிஞ்சா உங்க கைகளை தூக்குங்க பார்க்கலாம். உங்க 3 பேருக்கு தெரியும். ஃபேண்டாஸ்டிக். ஆமா, அது யோசேப்பு தான். ரொம்ப அழகான பல வர்ண ஆடையில இருக்கான். யோசேப்பை பற்றி ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு சின்ன குறிப்பு, அவனுக்கு நிறக்குருடு இருந்துச்சு. உண்மை கதை. ஆமா, அவனோட பார்வையின் காரணமா அவன் ஆடைய பார்க்கிற நேரம் எல்லாமே அது சாம்பல் நிறத்துல தான் அவனுக்கு தெரிஞ்சது. ஆனா இங்க பாருங்க, அவனோட பார்வை சரியாயிட்டதுனாலதான் இப்ப நாம அதை நினைச்சு எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அவன் உண்மையிலே ஒரு அதிர்ஷ்டசாலி தான். அவனை பத்தி பாட்டெல்லாம் கூட எழுதியிருக்காங்க. இங்க மேல நம்ம எல்லாருக்குமே ஒரு கதை இருக்கு. அப்புறம் இங்க இங்க என்னோடதும் இருக்கு. பாத்தீங்களா? அததான் நான். இயேசு சிலுவையில பாடுபட்டு உயிர் தந்தப்ப அவருக்கு பக்கத்துல தொங்குன குற்றவாளிகள்ல நானும் ஒருத்தன். இன்னைக்கு காலையில நான் பிசாசு கூட சாப்பிட்டேன். அப்புறம் இரவு உணவை ரட்சகரோட சாப்பிட்டேன். நான் எப்படி இங்க வந்தேங்கிறத உங்களுக்கு சொல்றேன். என்னோட வளர்ப்பு ரொம்ப சாதாரணமானதும் அடக்கமானதும் தான். என்னோட அப்பா ஒரு கட்டிட கலைஞர். அவங்க கடினமா உழைச்சாங்க. என்னோட அம்மா குழந்தைகளா எங்களை வளர்க்கறதுல சரி தவறுகளை சொல்லி தரவும் தன்னால முடிஞ்ச எல்லாத்தையும் அவங்க செஞ்சாங்க. யூதர்களா இருந்ததால நாங்க எப்பவும் ஜெப ஆலயத்துக்கு போவோம். அந்த நேரத்துல எங்க அம்மாவோட நம்பிக்கை எப்படி இருக்குன்னு நான் என்ன நினைச்சேன்னா, அபத்தமானதும் அசைக்க முடியாததும். ஒவ்வொரு வருஷமும் எருசலேம் ஆலயத்துக்கு போற அந்த நீண்ட பயணத்துல என்னோட அம்மா வேத வசன விளையாட்டுகளை விளையாட சொல்லி நேரத்தை எங்களை கழிக்க சொல்லுவாங்க. வேத வசன விளையாட்டு. அப்ப அவங்க என்கிட்ட சொன்னாங்க, ஸ்டீவன், உன்னோட சகோதரன் 9 பதில்களை சரியா சொல்லியிருக்கான். நீ 10 சொல்லணும். ரெடியா? ஆரம்பி. நான் இத புரிஞ்சுக்கிட்டேன். என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக. மேலும் பிறகு இதை செய்யாதிருப்பாயாக. சொல்லாதீங்க. அது என்னது? களவு செய்யாதிருப்பாயாக. நான் அதை சொன்னனே. நீ சொல்லல, ஏமாத்துக்காரனே.
நான் அத சொன்னேன். பசங்களா பசங்களா, இப்ப இது போதும். ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க ஒழுங்கா நடந்துக்கணும். தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். அதோட அவரு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கறாரு. மேலும் அவரு எப்பவுமே அத மறக்க மாட்டாரு. நான் சொல்றத கேட்டீங்களா நீங்க? தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறாருன்னு சொன்னேன். மேலும் நீங்க எதை விதைப்பீங்களோ அதத்தான் அறுப்பீங்கங்கிறத மறக்காதீங்க. அதனால ஸ்டீஃபன், உன் சகோதரன்கிட்ட அன்பா நடந்துக்கோ. சரி, இல்லனா தேவன் உன்னை கொன்னுடுவாரு. இருக்கட்டும், ஒருவேளை உன்னையும் கூட கொல்லலாம். பசங்களா, அ, அ. கவனிங்க, அவர் யாரையுமே கொல்ல போறதில்ல. தேவன் கிருபையும் அன்பும் உள்ளவர். ஆனா அவரு தேவன் ஆவார். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இத மறக்காதீங்க எப்பவுமே. நீ தேவனுக்கு பயப்படுவியாப்பா? நான் தேவனுக்கு பயப்படுறேனா? வேற எதுவும் வழி இருக்கிற மாதிரி எனக்கு எப்பவுமே தெரிஞ்சதில்ல. பெரும்பாலான குழந்தைகள் மாதிரியே எங்க அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்த எல்லாத்தையும் நான் நம்பினேன். அவ்வளவுதான். ஒரு நாள் எனக்கு அதுவும் 13 வயதாகி அதுக்கப்புறம் எங்களோட வீட்டு முன் கதவை தட்டுற வரைக்கும் ஒரு வரி வசூலிக்கிறவங்க இருந்தாங்க. கவனிங்க, அவங்க சாதாரண வரி வசூலிக்கிறவங்களா மட்டும் இல்லாம அவங்க ஒரு சுங்க அதிகாரியாகவும் இருந்தாங்க. அவங்க ரொம்ப மோசமானவங்களாகவும் வெறுக்கப்பட்டவங்களாகவும் இருந்தாங்க. என்னோட தந்தை ஒரு பலசாலியா இருந்தாலும் கூட அந்த நேரத்துல அவர் பயந்து போய் பலவீனமா தெரிஞ்சாரு. நான் வெறுத்தேன் அவங்க அவர் அப்படி மாத்துனத. வணக்கம். ஆமா, நிச்சயமா. அது எங்க இருக்கு? அது எங்க இருக்கு? ஆ, ம். இந்த மாசம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி தெரியுதே. ஆ, இருக்கட்டும், என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதாவது எல்லா இறக்குமதிகள் மற்றும் ஏற்றுமதிகள், வாங்குகிற மற்றும் விற்கிற பொருட்கள் மேல, பாலத்து பணம் மேல, ரோடு பணம் மேல சாதாரணமான வரியும் கட்டணமும் இருக்கும். அதோட கண்டிப்பா கடைசியா கம்மியா இல்லைனாலும் துறைமுக கட்டணம் இருக்கும். எங்களுக்கு ரொம்ப பக்கத்துல இருந்த ஒரு நீர்நிலைனா அது ஒரு குளம்தான். பொதுவா எங்களை எப்பவுமே சுரண்டிக்கிட்டே இருந்தாங்க. அப்பவே நான் எங்க அப்பாவை போல இருக்க மாட்டேன்னு முடிவு செஞ்சேன். என்ன ஆனாலும் அவரை மாதிரி இருக்கவே கூடாதுன்னு முடிவு செஞ்சேன். வருஷங்கள் போக போக என்னோட மனக்கசப்பு ஆழமாச்சு. அதோட என் கேள்விகளும் அதிகமாச்சு. இப்ப நான் ஆலயத்துக்கு போனப்ப எங்க அப்பாவோட முகத்துல இருந்த அதே தோல்வி அடைந்த பார்வைய நான் அங்க இருந்த ஆசாரியனோட முகத்துல பார்த்தேன். ஓ, என்ன தப்பா நினைக்காதீங்க. அந்த ஆசாரியர்கள் இடைவிடாத விதிகள் மற்றும் ஒழுக்கத்தை ஊட்டுனாங்க. ஆனா ரோமானியர்களோட வெளிப்படையான அநீதி மற்றும் ஒடுக்குமுறை விஷயத்துல அவங்க என்ன செஞ்சுகிட்டு இருந்தாங்க? துர்நாற்றம் வீசுற விஷயமா இல்ல. கண்டிப்பா அப்படி இல்லவே இல்ல. நிஜ வாழ்க்கைன்னு வர்றப்ப ஆலயம் அது பொருத்தமே இல்லாததா தான் இருந்துச்சு. விதிகள் மற்றும் ஒழுக்கத்தை தவிர ஒண்ணுமே இல்ல. விரக்தியில இருந்துதான் கலகங்கிறது பிறக்கும். அது அப்படியே என் இதயத்துக்குள்ள வளர ஆரம்பிச்சது. அந்த ஆலயம்தான் என்னோட முதல் திருட்டு நடந்த இடம். அதாவது 15வது வயதுல மக்கள் தங்களோட பணத்தை உண்டியல்ல போடுறத பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்ப அங்க குறைந்த அளவே பாதுகாப்பு இருக்கிறத பார்த்து நான் அப்படியே ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அவங்களுக்கு பணத்தை உள்ள போடுறது எவ்வளவு ஈஸியா இருந்துச்சோ அதே மாதிரி அதை வெளியில எடுக்கிறதுக்கும் எனக்கு ரொம்பவே ஈஸியா தான் இருந்தது. அப்பதான் நான் கண்ணுக்கு கண்ணுன்னு எனக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டேன். புரியுதா? அதனால நான் பார்த்துக்கிட்டு இருந்து சரியான நேரத்துக்காக
நான் காத்துக்கிட்டு இருந்தேன். மதிய வணக்கம். உங்களை பார்த்ததுல மகிழ்ச்சி. உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். சொல்லப்போனா நானும் ஆசீர்வாதம் பெற போகிறேன். நான் அப்படி செஞ்சேன். அது தப்புன்னு எனக்கு தெரிஞ்சாலும் அத நான் செஞ்சேன். ஏன்னா அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. மேல அத மறுபடியும் செய்யறது தான் எனக்கு மகிழ்ச்சியை தந்துச்சு. அதனால நான் செஞ்சேன். பேராசை இருக்கிற ஓநாய் மாதிரி எனக்கு எப்பவுமே திருப்தி வராது. அதுக்கப்புறம் இத ஒரு உன்னதமான நோக்கத்தோட ஒரு பெரிய சம்பளமா மாத்தினா எப்படி இருக்கும்னு நான் யோசிச்சு பார்த்தேன். அதாவது வரி வசூலிக்கிறவங்களால பறிக்கப்பட்ட அந்த பணத்தை அதை எடுத்து நம்ம நாட்டு மக்களை விடுதலை செய்யணும்னு உதவி செய்யற சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு கொடுக்கறதுக்கான ஒரு வழி தெரிஞ்சுச்சுன்னா எப்படி இருக்கும்? அது என்னோட நோக்கமா ஆச்சு. அப்ப ஒவ்வொரு தடவையும் நான் திருடுறப்ப அது போக போக ரொம்ப ஈஸியாச்சு. அது ரொம்ப ஈஸியாச்சு. ஆக நான் ரொம்ப திமிர் பிடிச்சவனாகவும் சோம்பேறியாகவும் ஆனேன். ஒரு திருட சோம்பேறி ஆகிறப்ப அந்த அந்த திருடன் பிடிபடுவான்னு அப்போ எனக்கு தெரியல. அதாவது ஒரு திருடன் திமிர் பிடிச்சவனாகவும் சோம்பேறியாகவும் மாறினா மாட்டிப்பான்னு. ரோமுக்கு எதிரான என்னோட கோபம் எனக்கு ஒரு புது நோக்கத்தையே தந்துச்சு. இன்னொரு விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு. இதே விஷயத்த செய்யறவங்கள பயமுறுத்துறதுக்காக அவங்க என்ன ஒரு உதாரணமா ஆக்க போறாங்கன்னு எனக்கு செய்தி கிடைச்சது. இது எல்லாமே அந்த காவலர் எனக்கு காலை உணவை கொண்டு வந்த அப்பவே ஆரம்பிச்சுச்சு. காலை உணவு உன்னோட முதல் உணவை நல்லா சாப்பிடு. இது உனக்கு கடைசியாவும் இருக்க போகுது. இது எல்லாம் அவ்வளவுதான். அந்த நாள்ல தான் நான் இறக்க போறேன். இது வேதனையான வலியோட ஒரு நாளா இருக்க போகுது. இருந்தாலும் எந்த பலவீனத்தையும் நான் காட்டவே மாட்டேன். ரோமர்களால என்னோட உடலை கிழிக்க முடியும், ஆனா எப்பவும் என்னோட ஆவிய யாராலையும் உடைக்கவே முடியாது. நான் எதிர்த்து போராடி இறந்து போவேன். சிலுவையில் அறையப்படுதல். ஒரு சிலுவையும் பொருத்தப்பட்டாச்சு. அது அப்படிதான் அந்த ரோம பன்றிகள் அழைச்சதுங்க. சிலுவையில் அறையப்படுதல். அவங்க எங்களை ஒவ்வொருத்தரா எங்க சிலுவைகள்ல அரைஞ்சாங்க. ஆனா முதல் நபர் அறையப்பட்டதை நான் பார்க்கல. இருந்தாலும் இரண்டாவது நபர் அறையப்பட்டதை நான் உன்னிப்பா கவனிச்சேன். அந்த நபரோட முன்னங்கைய அவங்க சிலுவை கட்டையில பொருத்துறத நான் பார்த்தேன். அப்ப அதே காவலர் சொன்னதை நான் கேட்டேன். திருடர்களுக்கு இப்படித்தான் நடக்கும்னாரு. அதுக்கப்புறம் அது எனக்கும் நடந்தது.
வலி விவரிக்க முடியாத ஒன்றா இருந்துச்சு. ஆனா மோசமான நேரம் வர்றது பாக்கி இருந்தது. சிலுவையில் அறையப்படுதல். இது உண்மையிலேயே ரொம்ப நீளமான வேதனையான மரணமாகும். இதுக்கு பொதுவான காரணம் மூச்சு திணறல் தான். மார்பு தசைகளும் நுரையீரலும் ரொம்ப தாக்கப்பட்டதால பாதிக்கப்பட்டவங்களுக்கு சுவாசிக்கிறதுல ரொம்ப சிரமம் ஏற்படும். பொதுவா கொஞ்சம் கொஞ்சமா மூச்சு திணற ஆரம்பிக்கும். இருந்தாலும் என்னோட எடை என் கால்கள்ல இருக்கிறப்ப என்னால சுவாசிக்க முடியுங்கிறத நான் பார்த்தேன். அப்ப என்னோட கால்களை கீழே தள்ளுனப்ப அது எனக்கு வலிய தந்துச்சு. இருந்தாலும் என்னால சுவாசிக்க முடிஞ்சது. ஆக நான் என் எடைய இங்கேயும் அங்கேயும் கொஞ்சம் கொஞ்சம் மாத்திக்கிட்டு இருப்பேன். என்னோட கைகள்ல இருந்து தொங்குறதுக்கும் அப்புறம் என் கால்கள்ல அழுத்துறதுக்கும் எப்படி இருந்தாலும் அது ஒரு சித்திரவதை தான். முதல் நபரானவரு ரொம்ப கவனத்தை ஈர்த்துக்கிட்டு இருந்தாரு. அவரோட சிலுவை எனக்கும் இன்னொருத்தருக்கும் நடுவுல ஒரு சில அடி தூரத்திலேயே தான் இருந்துச்சு. என்னோட வேதனை மற்றும் வெறுப்பு உணர்வுகளுக்கு நடுவுல அந்த முதல் நபரை நான் கவனிக்கவே இல்லை. அதாவது அவர் முதல் தடவை பேசுற வரைக்கும் நான் கவனிக்கல. அவர் என்ன சொன்னாருன்னா, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. இவர்களுக்கு மன்னியும். உண்மையிலே நீங்க என்ன இப்போ கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? அப்படித்தானே? இவங்கள மன்னியுமா? யார் இந்த நபர்? இவங்கள மன்னியுமா? எங்களை சதைச்சுக்கிட்டு இருந்த அந்த காட்டு மிராண்டிகளை நான் கொல்ல விருப்பப்பட்டுகிட்டு இருந்தேன் அந்த சமயத்துல. ஆனா இப்போ இந்த மூடன் அவங்கள மன்னிக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கானே. ஆனா அந்த நேரத்துல தான் நான் முதல் தடவையா பார்த்தேன் அவரோட தலைக்கு மேல இருந்த அந்த அடையாளம். அது யார குறிக்குதுன்னா, யூதர்களின் ராஜாவாகிய இயேசு. இயேசு நாசரேத்துல இருந்து அவரை பற்றி நான் கேள்விப்பட்டு இருக்கிறேன். அவர் தன்னை மேசியான்னு சொல்லிக்கிட்டாரு. அவர் அற்புதங்கள் செய்வதையும் மக்களை குணப்படுத்துறதையும் இது மாதிரி மத்த விஷயங்களை செய்யறத கேள்விப்பட்டோம். உண்மையாவே அவரால் அற்புதங்கள் செய்ய முடிஞ்சதுன்னா இது சரியான நேரம்னு நான் என் மனசுல அப்ப யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்படி மத சம்பந்தமா இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே ஒரே ஒரு விஷயம்தான். அவங்க ஒரு நல்ல காரியத்தை பேசினாலும் அவங்க சொல்றது இந்த யதார்த்த உலகத்துல ரொம்பவே கம்மியான மாற்றங்களை தான் ஏற்படுத்துது. இப்ப இயேசு அங்க தொங்கிக்கிட்டு இருந்தது என்னோட கருத்தை உறுதிப்படுத்துச்சு. அதாவது ஒரு தூண்டல்ல கவனிங்க, ஒரு தூண்டல்ல ஒரு புழு மாட்டிக்கிட்டு துடிக்கிற மாதிரி. அவரோட மன்னிப்பு ஜெபங்கள் அது சுத்திகளுக்கும் ஆணிகளுக்கும் பொருத்தமானதாவே இல்லாம இருந்தது.
அந்த சமயத்துல என்னோட மனசோட ஆழத்துல நான் அவரை ரொம்பவே வெறுத்துக்கிட்டு இருந்தேன். அதோட நான் மட்டும் அங்க தனியா இல்ல. கீழ கூட்டத்துல இருந்து ஒருத்தன் கத்துனா, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் சிலுவையில் இருந்து இறங்கி வாரும். மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. அதுக்கப்புறமா பரிசேயர்கள்ல பக்தியுள்ள ஒருத்தன் எந்திரிச்சு வந்து என்ன சொன்னான்னா, இவ இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம் என்று. தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையாய் இருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாய் இருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும். தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளேயே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள் என்றார்கள். அப்பொழுது உன்னை நீயே ரட்சித்துக்கொள், 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 உன்னை நீயே ரட்சித்துக்கொள். நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். தேவனுக்கு ஒரு மகன் இருந்திருந்தா அவர் இந்த மாதிரி பாத்துக்கிட்டு இருப்பாருன்னு நிச்சயமா நான் நினைக்கவே இல்லை. அவரால் தன்னைத்தானே ரட்சிக்க முடியாதப்ப அவர் மக்களை ரட்சித்து மத்தவங்களை ரட்சித்திருப்பாருன்னா எதுல இருந்து அவர் அவங்கள ரட்சித்திருப்பாரு? உன்னால நீயே ரட்சிக்க முடியலங்கிறப்போ நீ தேவனுடைய குமாரன் இல்லவே இல்ல. நீ ஒரு போலி. மக்களே நல்லா பாருங்க, இப்போ இதுதான் மதத்தின் ஒரு முகமாகும். நான் ஒப்பு கொடுக்க மறுக்கிறேன். அதோட என்னோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் உன்னை வெறுப்பேன். ஆனா ஏன்? ஏன்? அப்புறம் இந்த விஷயம் என்ன குத்துச்சு. நான் தேவனை வெறுக்கிறேன். ரோமர்கள் தன்னோட ஜனங்களை ஆதிக்கம் செய்யும்படி அனுமதிச்ச அதே தேவனை வெறுக்கிறேன். வரி வசூல் பண்றவரு எங்க குடும்பத்தில இருந்து பணம் பறிக்க அனுமதிச்ச அதே தேவன், மரக்கட்டைகள்ல விலங்குகளை போல மக்கள் இருக்கிற உலகத்தை படைத்த அதே தேவனை வெறுக்கிறேன். வலி என்னோட வெறுப்பை இன்னும் அதிகமாக்குச்சு. நான் ரோமாபுரிய வெறுத்தேன். நான் தேவனையும் வெறுத்தேன். அதோட என்ன நானே வெறுத்தேன். நான் நரகத்தோட விளிம்புல இருந்தேன். என்னால அதை ரொம்ப நல்லாவே உணர முடிஞ்சது. உண்மையாவே எனக்கு தெரியல. ஒரு விசித்திரமான அமைதி என்னோட ஆத்துமால வந்துச்சுன்னு மட்டும் என்னால உங்ககிட்ட சொல்ல முடியும். மேலும் முதல் முறையா என்னோட சூழ்நிலையை பற்றி ரொம்ப தீவிரமா நான் சிந்திக்க ஆரம்பிச்சேன். என் உயிர் அப்படியே நழுவிக்கிட்டு இருந்துச்சு. அது பூமியை விட்டு போய்கிட்டு இருந்ததை என்னால பார்க்க முடிஞ்சது. இதுக்காக நான் திட்டம் பண்ணவே இல்லை. நான் அதுக்காக தயாராகவும் கூட இல்ல. வெறித்தனமான கூட்டம் தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு. அதனால
அந்த சமயத்துல அந்த யூத ராஜாவை நான் நோக்கி பார்த்தேன். அவர் எப்படி பதில் சொல்றாருன்னு பார்த்தேன். அவர் பதில் சொல்லவே இல்ல. அவங்கள சும்மா பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அவர் அவங்கள அப்படியே ரொம்ப உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு இருந்தாரு. அவங்க அவரை நோக்கி கத்திக்கிட்டு இருந்தாங்க. எதையோ தூக்கி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவர் மேல துப்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா எதுவுமே செய்யாம இருந்தாரு. அவர் அப்படியே அவர் அமைதியா இருந்தாரு. திடீர்னு நான் சின்னவனாக இருந்த அந்த நாட்களுக்குள்ள என் மனசு அப்படியே திரும்பி போச்சு. அப்ப ஆலயத்துல உட்கார்ந்து வேத வசனங்கள் வாசிக்கிறத நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்ப அவரு மேசியாவை பற்றி பேசுறத நான் அப்ப அந்த சமயத்துல ரொம்ப உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். அவர் மிகவும் மோசமா நடத்தப்பட்டாரு. ஆனா அவர் எந்த புகாரும் பண்ணவே இல்லை. அடிக்கும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டிய போல அவரு ரொம்ப அமைதியா தான் இருந்தாரு. ஒருவேளை அவரு இவர்தான்னா அவர்தானா என்ன ஆகும்? அப்ப என் அம்மாவோட குரல் கேட்டுச்சு. ஸ்டீஃபன், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம்னு சொல்லுவாங்க அவங்க. கர்த்தருக்கு பயப்படுதல். நான் எப்பவுமே தேவன் மேல நம்பிக்கை வச்சிருந்தேன். ஆனா தேவனை நம்புவதற்கும் அவருக்கு பயப்படுவதற்கும் ஒரு பெரிய வித்தியாசமே இருக்கு. நாங்க தேவனை நம்புறோம்னு சொல்ற நிறைய பேர் தங்களோட வாழ்க்கையில அவருக்கு ரொம்ப கம்மியான இடத்தை தான் தராங்க. ஆனா தேவனுக்கு பயப்படுதல்ங்கிறது நீங்க சொல்றதுலயும் நீங்க செய்யறதுலயும் அவருக்கு முக்கியத்துவம் தர்றது. நான் எப்பவுமே தேவனை அங்கீகரிச்சேன். ஆனா ஒருபோதும் அவருக்கு பயப்படவே இல்லை. நான் தேவனை விட்டு கொஞ்சம் தூரமா வாழ்ந்தேன். இப்ப நான் அவருக்கு பக்கத்துல தொங்கிக்கிட்டு இருக்கேன். ஆனா அவரை விட்டுட்டு தூரமா இறந்துகிட்டு இருந்தேன். அடுத்து எனக்கு என்ன ஆகும்? எங்கிருந்து நான் அப்படி எங்க தான் போவேன்? எனக்கு தெரியாது. பல வருஷங்களா அதை பற்றி நான் நினைக்கவே இல்லை. ஆனா இப்ப எதுவும் முக்கியமானதே இல்லை. அப்ப கூட்டம் இன்னொரு திருடனால வழி நடத்தப்பட்டு தங்களோட திட்டுதலை தொடர்ந்துகிட்டு இருந்தாங்க. அப்ப நான் அவங்கிட்ட சொன்னேன், நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். ஆனால் இவரோ தகாத ஒன்றை நடப்பிக்கவில்லையே என்று சொன்னேன். அங்க இருந்த மத்த எல்லாத்தையும் மாதிரியே என் வார்த்தைகள் எனக்கு ஆச்சரியமா தான் இருந்தது. எல்லாத்துக்கும் ஒரு வாதத்தை வச்சிருந்த அந்த சமயத்துல ஆலயம் என்னை ஏமாத்துனதுனால நான் ஆலயத்தை நிராகரிச்சேன். நான் ரோமாபுரி கிட்ட இருந்து திருடினேன். ஏன்னா அவங்க என் கிட்ட இருந்து திருடின காரணத்தால. அந்த வாதம் மூலமா எதையும் என்னால நியாயப்படுத்த முடிஞ்சிச்சு. நான் நல்லவனா இருந்தேன், அவங்க தான் கெட்டவங்களா இருந்தாங்க. நான் சரியா இருந்தேன், அவங்க தான் தப்பா இருந்தாங்க. நீங்க என் கிட்ட இருந்து எடுக்கிறீங்க, சரி என்னன்னு கண்டுபிடிங்க, நான் உங்க கிட்ட இருந்து எடுக்க போறேன். ஆனா இப்போ ஒண்ணு யோசிக்க ஆரம்பிச்சேன். என்னோட மிகப்பெரிய திருட்டு ரோமாபுரிக்கு எதிராகவோ இல்ல ஆலயத்துக்கு எதிராகவோ இல்ல, தேவனுக்கு எதிராக இருந்துச்சுன்னு நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். கடவுள் தந்த வாழ்க்கைய நான் எனக்காக வாழ்ந்து முடிச்சிட்டேன். நான் விரும்புறத நான் செய்யலாம், அவர் நல்லவர்னு அங்கீகரிச்சா மட்டும் போதும்னு என் வாழ்க்கைய நான் வாழ்ந்தேன். ஆனா இப்போ ரத்தம் சொட்ட சொட்ட உயிர் போக நான் தொங்கிக்கிட்டு இருந்தப்ப ஒரு விஷயம் நான் அப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது நான் நன்மைய விட்டும் தேவனை விட்டும் ரொம்ப தூரமா இருந்தது. அவரு மேசியாவா இருந்தாருன்னா என்ன பண்ண? அவர் தேவனோட குமாரனாக இருந்தா என்ன பண்றது?
அவர் மத்தவங்களை ரட்சித்தாருன்னு கூட்டம் சொல்றத நான் கேட்டேன். அதனால ஒருவேளை அவரால என்ன ரட்சிக்க முடியும்னு நான் நினைச்சேன். மேல அவர் யூதர்களோட ராஜாவா இருப்பார்னா அவருக்கு கண்டிப்பா ஒரு ராஜ்யம் இருக்கணும். ஆனா இங்க அவர் இறந்துகிட்டு இருக்காரு. அதனால நிச்சயமா அவரோட ராஜ்யம் இந்த உலகத்துக்கு சொந்தமானதே இல்ல. அப்ப அவர் மாம்சத்துல வந்த தேவனா இருப்பாருன்னா நிச்சயமா அவர்தான் கிறிஸ்துவா இருக்கணும். அவர் கிறிஸ்துவா இருப்பாருன்னா அவர் மக்களை ரட்சிப்பாரு. அவர் அவங்கள தன்னோட ராஜ்யத்துக்கு அழைச்சிட்டு போவாரு. ஒருவேளை அவரால என்ன ரட்சிக்க முடியும். அதனால நான் அவர்கிட்ட சொன்னேன், இயேசுவே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும்னு சொன்னேன். எனக்கு தெரியும், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் அவர் சபிச்சதை நினைச்சு எனக்கு கொஞ்சம் பதட்டமா இருந்துச்சு. ஒருவேளை அவர் தன்னோட ராஜ்யத்துல வர்றப்ப நான் நிச்சயமா முடிஞ்சு போயிருவேன்னு எனக்கு தோணுச்சு. கண்டிப்பா என் கதை முடிஞ்சிரும்னு தோணுச்சு. உண்மை என்னன்னா, நான் ஏற்கனவே முடிச்சதா தான் நினைச்சேன். ஆனா அப்பா அவரோட வார்த்தைகள் ஞாபகம் வந்துச்சு. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களேன்னு. அவர்களை மன்னியும். மன்னிப்பு, இந்த வார்த்தை கூட என் வாயில அந்நியமாத்தான் என் வாயில தெரிஞ்சிச்சு. அடிக்கடி என் தாய் சொன்ன இந்த வார்த்தை கடுமையான இந்த உலகத்துல அபூர்வமானதா தான் இருந்துச்சு. நல்லது செய், அப்ப எல்லாமே நல்லதா தான் இருக்கும். கெட்டது செஞ்சா ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க அப்படி யோசிக்கிறப்ப நம்ம யாருக்குமே நம்பிக்கை இருக்காது. எதை விதைப்பாயோ அதையே அறுப்பாய்ங்கிறது நமக்கு யாருக்குமே நல்ல செய்தி கிடையாது. ஆனா மன்னிப்பு எப்பவுமே நல்ல செய்திதான். இயேசுவால தன்னை துன்புறுத்தினவங்கள மன்னிக்க முடிஞ்சிருந்துச்சுன்னா என்னையும் அவரால மன்னிக்க முடிஞ்சிருந்திருக்கும். அவர் தன்னுடைய ராஜ்யத்துல வர்றப்ப ஒருவேளை என்ன அவரால ஞாபகம் வச்சிருக்க முடியும். அப்படி அவர் ஞாபகம் வச்சிருந்தா அது நான் செஞ்ச ஏதோ ஒரு செயலின் காரணமாகவோ நான் அவருக்கு தந்த ஏதோ ஒரு விஷயத்தினாலையும் கண்டிப்பா இருக்காது. அது அவரை சிலுவையில் அறைந்த போர் சேவகர்களுக்கு அவர் தந்த தகுதி இல்லாத இரக்கம் மற்றும் கருணை செயலாகத்தான் அது கண்டிப்பா இருந்திருக்கும். இரக்கமும் கருணையும் என்ன ஞாபகம் வச்சுக்க சொல்லி அவர்கிட்ட கேட்டேன். அதோட அந்த எளிமையான வேண்டுகோளோட முதல் தடவையா என் வாழ்க்கையில நான் தேவனுக்கு நான் பயப்பட ஆரம்பிச்சேன். அந்த நொடிய இயேசு தன்னை பற்றி மேசியான்னு சொன்னதா நான் நம்ப ஆரம்பிச்சேன். மேசியா என்ன அவர் ஞாபகம் வச்சுக்கவும் என்ன ரட்சிக்கவும் அவர்கிட்ட சொன்னேன். உண்மையா அது ரொம்பவே எளிமையான விஷயம். என்னோட உயிரை அவரை கைகள்ல தர்றதுக்கு நான் முடிவு செஞ்சேன். என்னோட கை அவர் கையை நோக்கி நீட்டி இருந்தது. நான் அவரை நம்பினேன். அதாவது தேவனோட குமாரன்னும் என்னோட ராஜான்னும் நான் அவரை நம்பினேன். பிறகு அவர் பதில் தர நான் காத்திருந்தேன். அப்ப அவர் பதில் தந்தாரு. எப்ப அவர் இத சொன்னாரோ, ஆமென், ஆமென். என்னோட வேண்டுகோளும் சரி, என்னோட பதிலும் சரி ரொம்ப எளிமையா இருந்தது. ஆமென். அவர் அப்படி சொன்னப்ப நான் அவரையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் அவரோட வீங்கின அந்த சிதைந்த முகத்தை பார்த்தப்ப என்னால உண்மையாவே அவரோட கண்கள்ல
மகிழ்ச்சி மகிழ்ச்சியை பார்க்க முடிஞ்சது. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அவர் மூச்சு விட சிரமப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை செய்யப்பட்டிருக்காரு. அப்ப அவர் என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, ஆமென், ஆமா, நான் உன்னுடனே இருக்கிறேன், அது நிறைவேறும்னாரு. ஒருவேளை அவர் இப்படி சொல்லியிருந்தா நான் ஆச்சரியப்பட்டிருக்க மாட்டேன். ஸ்டீஃபன், பரலோக ராஜ்யம் உன்னை போன்ற மனிதர்களுக்கு கிடையாதுன்னு. ஆனா அது அவரோட வழி இல்லவே இல்ல. அதுக்கு பதிலா அவர் மகிழ்ச்சியா என்னோட ஜெபத்தை ஏத்துக்கிட்டு என்னோட நிலைப்பாட நான் அவருக்கு முன்னாடி வச்சது மாதிரி அவரோட நிலைப்பாட என்கிட்ட வச்சாரு. நான் இயேசு கிட்ட என்ன ரட்சிக்கும்படி கேட்டேன். அவர் என்ன ரட்சித்தாரு. அதுவும் இலவசமா, சந்தோஷமா, எந்த தயக்கமோ எந்த நிபந்தனையோ இல்லாம. அதுக்கப்புறமா கொஞ்சமா நிறுத்தி ஆமென்னு அவர் சொன்னதோட சேர்த்து உண்மைய சொல்றேன்னு சொன்னாரு. இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்றார். பரதீசு, தேவனோட ஜனங்கள் அவரோட சமூகத்தை அனுபவிக்கிற ஒரு உலகம் அது. இயேசு இறந்ததுக்கு அப்புறம் அவர் அங்கதான் இருக்க போறாருங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா அந்த நாள் முடியறதுக்குள்ள நானும் அவர் கூட அங்க இருப்பேன். அவர் எனக்கு வாக்குறுதி கொடுத்ததுதான் என்ன அப்படியே அதிர்ச்சி அடைய வச்சுச்சு. அந்த நாள் முடியறதுக்குள்ள நானும் அவர் கூட பரதீசுல இருப்பேன்னது என் வாழ்க்கையிலேயே இதுவரைக்கும் மத்தவங்க பேசினதுலயே ரொம்ப சிறந்த வார்த்தைகள்னா அது இது மட்டும்தான். நீ என்னோடு கூட இருப்பாய். நேரம் போக போக சூரியன் ரொம்ப அனலாகி என்னோட பார்வைய மங்களாக்குச்சு. அப்ப நான் கீழே பார்த்தேன். அங்க இயேசுவுக்கு முன்ன ஒரு சிறு குழுவா மக்கள் நிறைய பேர் அங்க கூடி இருந்தாங்க. அவங்கள ஒருத்தரான அவரோட தாயாரான மரியாள். அவங்க அழுத விதம் இருக்கு, அவங்க காத்திருந்த விதம் இருக்கு, அவங்க வழிபட்ட விதத்துல அவங்கள அடையாளம் தெரிஞ்சது. ஒரு தாயா அன்னைக்கு அவங்களோட குமாரன் இவ்ளோ கஷ்டப்படுறத பாக்குறது அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும். அவங்களுக்காக நான் இறக்கப்பட்டேன். எனக்கு இரக்கம் இருக்கு. என்னோட வழிகள் அது கடுமையாகவும் கொடூரமாகவும் இருந்தாலும் நான் இப்ப இறக்கப்படுறேன். என்ன பொறுத்தவரை ஏதோ ஒண்ணு விசித்திரமா நடக்குது. அது இயேசுவாலதான் நடந்துச்சுன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த கூட்டம் அப்போ அது அமைதியாக இருந்தது. அப்ப இயேசு பேசுனத நான் மறுபடியும் கேட்டேன். இயேசு மரியாள் கிட்ட, ஸ்திரீயே, அதோ உன் மகன்னு சொன்னாரு. அவரு அவங்களுக்கு பக்கத்துல நின்னுகிட்டு இருந்த மனுஷனை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாரு. அவன் அவரோட சீஷர்கள ஒருத்தரான யோவானா தான் இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். பின் நாட்கள்ல யோவான் 4வது சுவிசேஷத்தை எழுதினா. அதுக்கப்புறம் அவர் யோவான் கிட்ட, அதோ உன் தாய், நீ அவளை பார்த்துக்கொள்னு சொன்னாரு. 33 வருடங்களா இயேசு மரியாளுக்கு மகனாக இருந்தாரு. ஆனா அந்த உறவு எனக்கு முன்ன இந்த தருணத்துல மாறிக்கிட்டே இருந்துச்சு. இயேசு சொல்றாரு, கவனி, நான் இப்பொழுது உனக்கு வேறு ஒருவனாக இருக்கிறதினால் இப்போதிலிருந்து யோவானை உன்னுடைய மகனாக பாருன்னு. பாருங்க, மரியாள் இயேசுவையே வளர்த்திருந்தாலும், அவங்க பக்தியானவங்களா இருந்தாலும், நல்லவங்களா, அன்பானவங்களா, மத்தவங்களுக்கு ஆசீர்வாதமானவங்களா இருந்தாலும், மரியாள் இன்னைக்கு பரலோகத்துல இருக்கிறது இயேசு அவங்களோட மகனா இருந்ததுனால கிடையாது. அவர் அவங்களோட இரட்சகரா இருந்ததுனால தான். உலகத்தின் ஒளி
அதுக்கு பிறகு இருள் உடனடியானதும் முழுமையானதும். இது கிரகணம் கிடையாது. தேவன் வெளிச்சத்தை அத அணைச்சிட்டாரு. அவரோட நியாய தீர்ப்பின் ஒரு அடையாளம். தேவனோட நியாய தீர்ப்பு நிச்சயமா இயேசுவ சிலுவையில அறைஞ்ச போர் வீரர்கள் மேலையும் அவருக்கு தண்டனை தந்த தலைவர்கள் மேலையும் வந்திருக்கணும். ஆனா அது நடக்கல. தேவனோட நியாய தீர்ப்பு அவரோட குமாரன் மேலதான் வந்துச்சு. நான் நம்பிக்கை வச்சிருக்கிறேன். அவரோட குமாரன் மேல வந்துச்சு. எனக்கு பரதீச வாக்கு பண்ணின அவரோட குமாரன் மேல வந்துச்சு. இயேசு தேவனோட நியாய தீர்ப்புக்கு கீழே இருப்பாருனா அப்ப எனக்கு என்ன நம்பிக்கை இருக்கு? என்னோட தலை அப்படியே சுத்துச்சு. எனக்கு கேள்விகள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்க இருந்தோ வேதனையான அழுக்குரல் வந்துச்சு. இயேசு அப்ப சொன்னாரு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? இயேசுவே கைவிடப்பட்டுட்டாருனா அப்ப அவருக்கு பரலோகம் இருக்காது, எனக்கும் அது இருக்காது. அப்படின்னா இறந்ததுக்கு அப்புறமா நான் தேவனோட நியாய தீர்ப்பை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். ஆனா இயேசு எனக்கு நான் பரதீசுல இருப்பேன்னு தன்னோட வாக்குறுதியை தந்திருக்காரு. அப்ப யாரு என்னோட நியாய தீர்ப்பை ஏத்துக்க போறாங்க? அவரு எனக்கு தந்த வெகுமதிகளுக்குள்ள நான் போக யார் என்னோட நியாய தீர்ப்பை தாங்க போறாங்க? அவருதான் என்னோட நியாய தீர்ப்பை சகிக்க போறாரு. அவருதான் என்னோட பாவத்தை சுமக்க போறாரு. அது எல்லாத்துக்கும் மேல இயேசு இந்த நேரத்துல தன்னை நம்புற எல்லாரோட பாவங்களையும் தான் மேல அவர் ஏத்துக்கிறாரு. அவர் அவங்களோட குற்ற உணர்வுகளையும் நியாய தீர்ப்பையும் முழுமையா சுமப்பாரு. இதுக்காக தான் அவர் குத்தப்பட்டாரு. இதுக்காக தான் அவர் நொறுக்கப்பட்டாரு. இது எல்லாமே எனக்காகத்தான். என்ன மாதிரியான பாவிகளுக்காகத்தான். அவரு இல்லாம இயேசு இல்லனா நான் என்னோட சொந்த பாவத்தை என்னோட சொந்த மரணத்துல சுமந்து சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு முன்ன நான் நேருக்கு நேர் இருந்திருப்பேன். ஆனா இயேசு என் மரணத்துல என் பாவங்களை நான் சுமக்காம இருக்க தன்னோட மரணத்துல அவர் என்னோட பாவங்களை சுமந்துகிட்டாரு. என்னோட சுயநினைவு வர்றதும் போறதுமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் இயேசுவோட குரலை மறுபடியும் கேட்டேன். ஆனா இந்த தடவை பலவீனமா இல்ல, சத்தமாவும் வலிமையாவும் இருந்துச்சு. அப்ப அவர் சொன்னாரு, எல்லாம் முடிந்தது. பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன்னாரு. மனுஷங்க இறக்குறப்ப அவங்களோட குரல் இருக்கே கிசுகிசுப்பு மாதிரி பலவீனமா மாறும். ஆனா அவரோட குரல் ஒரு வெற்றி குரலா இருந்துச்சு. அவரு மரணத்துக்குள்ள நுழைஞ்சாரு. ஆனா தோல்விக்குள்ள இல்ல, வெற்றிக்குள்ள நுழைஞ்சாரு. அவர் செய்ய வந்த எல்லாத்தையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மரணத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் எல்லாமே செதஞ்சு போச்சு. தரையில விரிசல்கள் அப்படியே விழ ஆரம்பிச்சது. இதுதான் முடிவா? நாம இப்பதான் தேவனோட குமாரனை சிலுவையில அறைஞ்சிருக்கோம். அப்ப என்ன நான் தைரியப்படுத்திக்கிட்டு அடுத்து என்ன நடக்கும்னு பார்க்க காத்துக்கிட்டு இருந்தேன். என்னோட ஓரக்கண்ணால எல்லா மரண தண்டனையையும் மேற்பார்வை செஞ்சுக்கிட்டு இருந்த ரோம படைத்தலைவனை நான் அப்ப கவனிச்சேன். அவன் அப்போ இயேசுவோட சிலுவை அடிவாரத்துல நின்னுகிட்டு இருந்தான். அப்ப அவன் சொன்னான், மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன்னு சொன்னான். எல்லா மரண தண்டனையையும் நிறைவேற்றினா அதே மனுஷன் என்னோட நம்பிக்கையிலையும் பங்கெடுத்துக்கிட்டான். பிறகு திடீர்னு பூமி கர்ஜிக்க தொடங்கி மறுபடியும் அமைதி ஆயிடுச்சு. இருள் எழுந்துச்சு. உயிர் இல்லாத இயேசுவோட உடல் என்ன விட்டு சில அடிகள் தூரத்துல தொங்கிக்கிட்டு இருந்துச்சு.
எனக்கான எல்லாத்துக்காகவும் அவர் மேல நான் நம்பிக்கை வச்சிருந்தேன். அந்த நொடியில என்ன பொறுத்த வரைக்கும் நான் முழுவதுமா தனிமைய உணர்ந்தேன். நான் தான் முதல்ல இறக்க போறேன்னோ அவருக்கு முன்னாடி என்ன அனுப்புவாங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா அவர்தான் முதல்ல இறப்பாருன்னு எனக்கு தோணவே இல்ல. சிலுவையில அறையப்படுறதுதான் மெதுவா நிகழ்ற மரணம். நான் எதிர்பார்த்தது நிம்மதியதான். மேலும் நம்மளோட நியாயப்பிரமாணம் இரவு முழுவதும் உடல் தொங்குறத அனுமதிக்கவே இல்ல. அதனால போர் வீரர்களுக்கு புது உத்தரவுகள் வந்துச்சு. குற்றவாளிகளை கொல்லுங்க, உடல்களை அடக்கம் பண்ணுங்க, சிலுவைகளை தூக்கி எறிங்க. அப்பதான் நம்ம மக்கள் அவங்களோட மூடத்தனமான பண்டிகையை கொண்டாட முடியும். அப்ப போர் வீரர்கள் தங்களோட தடிகளோட என்ன நோக்கி வந்தாங்க. என்னோட கால்கள் தான் அவங்களோட இலக்கா இருந்துச்சு. என்னோட கால்களோட உதவி இல்லாம நான் சுவாசிக்கிறதுக்கு என்னோட உடலை தூக்க என்கிட்ட பலமே இல்லாம இருந்தது. இன்னும் சில நிமிடங்கள் மட்டும்தான். அப்புறம் அவங்க இயேசுவுக்கு இன்னொரு பக்கத்துல இருந்த மத்தொருத்தன் கிட்ட போய் அவனோட கால்களையும் உடைச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க இயேசு பக்கம் திரும்பினாங்க. அப்ப ஒரு காவலன் சொன்னா அவர் ஏற்கனவே இறந்துட்டாரு. அதுக்கு இன்னொரு காவலன் சொன்னா இருக்கட்டும், அதை உறுதிப்படுத்துறது நல்லதுன்னு. நாம சந்தேகப்படாமலாம் இருக்க முடியாதுன்னா. நான் பார்த்த கடைசி விஷயம் என்னன்னா, இயேசுவோட ரத்தம் நிலமெங்கும் ஓடுன அந்த காட்சி தான். மரணம் ஒரு இருண்ட இடம். ஆனா இயேசு ஏற்கனவே அது வழியா கடந்து போயிட்டாரு. மேலும் அதை எனக்கு பாதுகாப்பானதாவும் ஆக்கிட்டாரு. என் உடலை விட்டு என் ஆத்மா போற அந்த பயணம் இருக்கே, அது எப்படி இருக்கும் நான் யோசிச்சு பார்த்திருக்கேன். நான் தொலைஞ்சு போய் பறந்த ஒண்ணுமே இல்லாத ஒரு நிலைமைக்குள்ள நான் தள்ளப்படுவேனா? அந்த சிந்தனை பயங்கரமா இருந்தது. ஆனா உண்மை ரொம்ப வேற மாதிரி தான் இருந்தது. அது மின்னல் வேகத்துல ஒரு சுரங்கத்துக்குள்ள நகர்ந்து போற மாதிரி இருந்தது. பல மணி நேர வலிகளுக்கு பிறகு அந்த விடுதலை அது ரொம்ப இனிமையா இருந்தது. அந்த நொடியில நான் யாரும் இல்லாம தனிமையா இல்ல. நான் கூடவே அழைத்து போகப்பட்டேன். நான் கொண்டு போகப்பட்டேன். இயேசுவாலேயே நான் வரவேற்கப்பட்டேன். அன்னைக்கு இயேசு கூட எனக்கு இருந்த அனுபவத்தை நினைச்சு பாக்குறப்ப நான் செஞ்சது ரொம்ப நேர்மையானதுதான். நான் ஒப்புக்கொண்டேன். என்னோட பாவங்கள் நிறைய இருக்கு. மேலும் மரணங்கிறது என்ன நரகத்தின் இருளுக்கு வெளியே கொண்டு போச்சுன்னா என்னால புகார் கூட பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்னு நான் உணர்ந்தேன். நான் ஒப்புக்கொண்ட பிறகு என்னை ரட்சிக்கும்படி நான் இயேசு கிட்ட கேட்டேன். ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும்னு நான் இயேசு கிட்ட சொன்னேன். நான் கேட்டப்ப நான் நம்பினேன். அவர் என்கிட்ட சொன்னாரு, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். நான் அவரை நம்பினேன். நான் அவரை விசுவாசிச்சேன். அவர் தன்னோட வார்த்தையை காப்பாத்தினாரு. இப்ப நான் எங்க இருக்கேன்?
அதனால இதுதான் என்னோட கதை. இதுதான் வேடிக்கையான பகுதி. பரலோகத்துல இருக்கிற எல்லாத்திலுமே அவர் என்ன உங்களுக்கு சுற்றுலா வழிகாட்டியா தேர்ந்தெடுத்திருக்காரு. இது ஒரு விதமான வேடிக்கைத்தனம். ஏன்னா நான் என் வாழ்க்கை முழுக்க நிறைய செஞ்சிருக்கேன். அதாவது நான் நிறைய விஷயங்களை செஞ்சேன். பரலோகத்துக்குள்ள நுழையிறது இயேசுவத்தான், இயேசுவ மட்டும்தான் சார்ந்து இருக்குங்கிறத என் கதை நிரூபிக்குது. இயேசு என் மனச ஜெயிச்சாரு, மேலும் என் இதயத்தை கவர்ந்தாரு, மேலும் என்னை ரட்சித்து தேவன் கூட ஒப்புரவும் செய்தாரு. அங்க சமரசம் பண்ணுதல் அந்த வார்த்தை இருக்கு. இது லத்தீன் மொழி. இதோட அர்த்தம் ரெகன்சிலியர். ரேனா மீண்டும் மறுபடியும், கன்சிலியர்னா ஒப்புரவு செய்தல்னு அர்த்தப்படுது. ரெகன்சிலியர் மீண்டும் ஒன்றாக கொண்டு வருதல் அல்லது மீண்டும் ஒன்றாக இருத்தல்னு அர்த்தப்படுது. இது எனக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துது. அந்த ஓவியத்தோட மீதி பகுதியை உங்களுக்கு காட்ட விருப்பப்படுறேன். இது எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஓவியம். இதோட தலைப்பு ஒப்புரவு செய்தல். இதுதான் நான். அப்புறம் இதுதான் இயேசு. என பரலோகத்துக்குள்ள வரவே இருக்கிறாரு. இத போன வாரம் தான் வரைஞ்சாங்க தெரியுமா? எவ்வளவு அருமையா இருக்கு. தேங்க்யூ. நண்பர்களே, பரலோகம்தான் நான் இதுவரைக்கும் அனுபவிச்சதுலயே மிக சிறந்த மகிழ்ச்சியா இருக்கு. பூமியில உங்களோட ரொம்ப சந்தோஷமான தருணத்தை நினைச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை மில்லியன் மடங்கு பெருக்கி, அதுக்கப்புறம் அதை என்றென்றும் அதை நிலைக்க வச்சுக்கோங்க. அது அற்புதமானது. மன்னிக்கணும். நான் உங்களுக்கு சுற்றுலா வழிகாட்டியா இருக்கிறதுல குறைபாடு என்னன்னா, நான் நேரத்தை கண்டிப்பா கவனிக்கணும். நான் இங்க நல்ல பெயர் வாங்கி இருந்தாலும் ஒரு சுற்றுலா வழிகாட்டியா சரியான நேரத்துக்காக நான் வாங்கவே இல்லை. அது எனக்குள்ள இருக்கிற திருட அந்த 1-2 நிமிடங்களை திருட முயற்சி செய்யறான்னு நினைக்கிறேன். உண்மையை சொல்லணும்னா, இங்க இருக்கிற நித்தியமான விஷயங்கள் இன்னும் என்ன ஆச்சரியப்படுத்திக்கிட்டு தான் இருக்கு. அது என்றென்றும் இருக்கும். நீங்க இங்க வர்ற வரைக்கும் நித்தியம் எப்படி இருக்குங்கிறத நீங்க உணர்றதுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கமான விஷயம் என்னன்னா, அது ஒருவேளை டிராபிக் அதிகமா இருக்கிற இடத்துல கார் ஓட்டினா எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருக்கும். நான் இது எல்லாத்தையும் பற்றி யோசிக்கிறதுக்கு என்கிட்ட 2000 வருடங்களுக்கும் மேல இருக்கு. ஆமா, கிட்டத்தட்ட 2000 வருடங்களுக்கும் மேல இருக்கு. அப்புறம் இதுதான் உண்மை. நான் எதுவும் செஞ்சதுனாலயோ இல்ல செய்யாததுனாலயோ நான் ரட்சிக்கப்படவே இல்லை. நான் ரட்சிக்கப்பட்டது இயேசு செஞ்சது மூலமா தான். அதோ அங்க சிலுவையில தான். இதுதான் பரலோகம். நான் இங்க வந்தது இப்படித்தான். நன்றி. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். பரலோகம் நான் எப்படி இங்கு வந்தேன் என்கிற புத்தகத்தின் ஆசிரியரான காலின் ஸ்மித் என்னுடைய மென்டர். சிலுவையில் தொங்கிய கல்லனை குறித்த நிகழ்வு எனக்கு மிகவும் பிடிக்கும். காரணம், யாரெல்லாம் இயேசுவிடம் வருகிறார்களோ அவர்களுக்கு நம்பிக்கை உண்டு என்பதை அது காண்பிக்கிறது. சிலுவையில் தொங்கிய கல்லன் பரலோகத்தில் பிரவேசிப்பான் என்று யாராவது யோசித்திருப்பார்களா? அவனுக்கு 10 கற்பனைகளையும் அறிந்திருக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் அவைகளை முற்றிலுமாக அவன் கடைபிடிக்கவில்லை. சிறப்பான வாழ்வு தனக்கு உண்டு என்று கற்பனை கூட செய்து பார்த்திருக்க மாட்டான். ஆனால் இயேசு அவனுக்கு பரலோகத்தின் வாசலை திறந்தார். சிலுவையில் தொங்கிய கல்லனே பரலோகத்தில் பிரவேசிக்க முடியும் என்றால் நீங்களும் பிரவேசிக்க முடியும். யாரெல்லாம் அந்த கல்லன் செய்தது போலவே செய்கிறார்களோ அவர்களுக்கு பரலோகத்தின் வாசலை திறக்க இயேசு ஆவலுடன் இருக்கிறார். அவன் மனம் திரும்புதலுடன் இயேசுவிடம் வந்தான். தன்னை ரட்சிக்கும்படி கேட்டான். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்கிற
இயேசு சிலுவையில் சொன்ன அந்த வார்த்தையை நம்பினான். இன்றைக்கு நீங்கள் கூட அப்படி செய்யலாம். ஓப்பன் த பைபிள் டீம் காஸ்பல் லைஃப் ரீசோர்சஸ் உடன் இணைந்து பரலோகத்தை குறித்த கட்டுரைகளை வெளியிட்டிருக்கிறார்கள். நீங்கள் பரலோகத்தை குறித்து அறிய விரும்பினால் அல்லது விசுவாச வாழ்க்கையை குறித்து உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் என்றால் காஸ்பல் லைஃப் ரீசோர்சஸ் வெப்சைட்டுக்கு சென்று படிக்கலாம். இந்த ஃபில்ம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்றால் உங்கள் குடும்பத்தினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.